வணக்கம் அன்பு தமிழ் பாரத நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாரே வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற திருக்குறளுக்கு உதாரணமாக வையகத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து மறைந்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு நல்ல விஷயங்களை செய்து, பல்வேறு மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து, ஒரு கருணை வள்ளலாக, ஒரு வாரி வழங்கும் பாரி வள்ளலாக வாழ்ந்து ஒரு இறைநிலையை அடைந்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்று சொல்லலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு நல்ல மனிதராக, ஒரு திரைப்பட கலைஞராக, ஒரு குடும்ப தலைவராக, ஒரு பிள்ளைகளுக்கு தந்தையாக, ஒரு அரசியல் கட்சி தலைவராக, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இப்படி பல பரிணாமங்களில் வாழ்ந்திருந்தாலும் மக்களுக்கு உதவக்கூடிய நல்ல பண்பிலிருந்து இறுதி வரை அவர் மாறவே இல்லை என்று கூறலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்நாளில் பல்வேறு அதிசயமான, அற்புதமான, அபூர்வமான தகவல்கள் இடம்பெற்றிருந்தாலும் அவருடைய திரை வாழ்க்கையில பலரும் அறிந்திராத சில அரிய தகவல்களை நம்ம தொகுத்திருக்கிறோம். அந்த தகவல்கள் பற்றி அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம சேனலுக்கு நீங்க லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாருங்கள் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். நேயர்களே, 1979ஆம் ஆண்டு இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிலே அறிமுகமானார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த திரைப்படத்துல தான் விஜயராஜாக இருந்த கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் என்ற ஒரு பெயர் மாற்றத்தோடு அறிமுகமானார். இந்த படத்துடைய இயக்குனரான எம்.ஏ. காஜா அவர்கள் தான் இந்த பெயரை விஜயகாந்த் அவர்களுக்கு சூட்டியதாக கூறப்படுகிறது. அந்த தொடங்கி கிட்டத்தட்ட 150 திரைப்படங்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். அவர் நடித்த திரைப்படங்களிலே அவருடைய திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் அவர் யாருன்னு பார்த்தாச்சுன்னா இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் தான் அவருடைய திரைவாழ்வில் மிக முக்கியமான இயக்குனராக பார்க்கப்படுகிறார். அதாவது இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இணைந்து 19 படங்களிலே பணியாற்றியிருக்கிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு வெற்றி திரைப்படங்களை நடித்திருந்தாலும் அவர் நடித்து முதன்முறையாக வெள்ளி விழா கண்ட ஒரு திரைப்படம் என்று பார்த்தாச்சுன்னா 1984ஆம் ஆண்டு இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெள்ளி விழா கொண்டாடிய முதல் திரைப்படமாக அமைந்திருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல்வேறு கதாபாத்திரங்களை நடித்திருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பெரும் பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்த கதாபாத்திரங்கள் என்னன்னு பார்த்தாச்சுன்னா காவல்துறை அதிகாரியாக அவர் நடித்த திரைப்படங்களாகும். காவல்துறை அதிகாரி அப்படிங்கிற கேரக்டருக்கு ரொம்பவே கச்சிதமாக புரிந்து போற ஒரு ஹீரோவாக இருந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாச்சுன்னா கேப்டன் விஜயகாந்துக்கு ஈக்குவலா அந்த காவல்துறை அதிகாரி பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ அவர் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். கேப்டன் விஜயகாந்த் அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர்ல ரொம்பவே பெர்ஃபெக்டாவே நடிச்சிருப்பாரு. காவல்துறை அதிகாரியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல வெற்றி படங்கள் நடித்திருந்தாலும் 1983ஆம் ஆண்டில் இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த சாட்சி திரைப்படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதன்முறையாக காவல்துறை அதிகாரியாக நடித்த திரைப்படம். இந்த திரைப்படத்திலே ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் விஜய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காவல்துறை அதிகாரியாக முதன்முறையாக நடித்திருப்பார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல்வேறு திரைப்படங்கள்ல இரட்டை வேடங்கள் நடிச்சிருப்பாங்க. அவங்க முதன்முறையா இரட்டை வேடத்தில் நடிச்ச ஒரு திரைப்படம் பார்த்தாச்சுன்னா 1984ஆம் ஆண்டு வெளிவந்த ராமன் ஸ்ரீராமன் அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் முதன்முறையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடங்களை நடித்திருப்பார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2000 வெளிவந்த சிம்மாசனம் திரைப்படத்தில் தான் 2க்கும் மேற்பட்ட கதாபாத்திரமாக ஒரு 3 வேடங்களிலே முதன்முறையாக நடித்தார். அவர் 3 வேடங்கள் நடித்த ஒரே திரைப்படமும் அந்த சிம்மாசனம் தான். இதுல தந்தை, 2 மகன் என்ற 3 கதாபாத்திரங்களிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருப்பார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவர். அவர் அதே போல நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் மேலேயும் மிகுந்த மரியாதையும் பற்றும் கொண்டவர். நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னணி நடிகர்களுடைய அவர் இணைந்து நடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் என்னவோ கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் இணைந்து நிறைய படங்கள் நடிக்கல. கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்களும் ஒரே ஒரு திரைப்படத்தில் தான் இணைந்து நடித்திருந்தார்கள். 1987ஆம் ஆண்டு வெளிவந்த வீரபாண்டியன் என்ற திரைப்படம் தான் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படமாகும். அந்த 80-90 காலகட்டங்களில் பார்த்தாச்சுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் ஒரு முன்னணி ஹீரோவாக, அதாவது டாப் ஹீரோஸாக வலம் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இணையான ஒரு முன்னணி ஹீரோவாக ஒரு அசுர வேகத்தில் வளர்ச்சியடைந்து வந்தார்னு சொல்லலாம். அவர்களுக்கு இணையாக அவர் அசுர வேகத்தில் வளர்ச்சியடைந்த காரணமாக திகழ்வது அவருடைய கடின உழைப்பு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே வருடத்துல 18 திரைப்படங்கள் நடித்து ஒரு மாபெரும் சாதனையும் படைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அந்த டைம்ல பார்த்தாச்சுன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் ஒரு கடுமையாக உழைத்து நடித்தார் அப்படின்னு சொல்லலாம். அந்த 24 மணி நேரம் அவர் ஒரு 3 ஷிஃப்டா நடிச்சிருக்கிறாரு. அதாவது ஒவ்வொரு ஷூட்டிங் ஷெடியூல் போகும்பொழுதும் அவர் இந்த டிராவல் டைம், அதாவது ஃப்ளைட்ல போறதா இருக்கட்டும், கார்ல போறதா இருக்கட்டும், ட்ரெயின்ல போறதா இருக்கட்டும், எந்த வெஹிக்கிள் டிராவல் போறாரோ அந்த டிராவல் டைம்ல மட்டும் தான் அவர் அந்த தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுதான் அவருடைய ஸ்லீப்பிங் டைம். அந்த டிராவல்ல தான் அவர் தூங்கி ஓய்வு எடுக்கக்கூடிய டைம். அப்படி அயராது உழைத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். உழைப்புக்கு உதாரணமாக திகழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்படி கடினமாக உழைத்து ஒரு மாபெரும் பச்சை படங்களை, தரமான படங்கள் நடித்து மக்களை விரும்பக்கூடிய அளவுக்கு கதாபாத்திரங்களை நடித்து சிறந்த நடிப்பையும் வழங்கி
அவர் வந்து ஒரு முன்னணி ஹீரோவாக அவர் உருவெடுத்தார். அந்த காலகட்டத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு முன்னணி ஹீரோவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உருவெடுத்தது இந்த கடின உழைப்பால் தான். ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் இணையாக ஒரு உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்தவர் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். அவர் வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் நம்பர் 1 நடிகையாக திகழ்ந்தவர் தான் ஸ்ரீதேவி அவர்கள். சூப்பர் ஸ்டார் கூடையும் உலகநாயகன் கூடையும் ஸ்ரீதேவி அவர்கள் பல படங்களில் கதாநாயகி நடித்திருக்கிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஸ்ரீதேவி அவர்களும் எந்த ஒரு திரைப்படத்திலும் இணைந்து நடிக்கவில்லை. அது காரணம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்களும் உலகநாயகன் அவர்களும் ஸ்ரீதேவி அவர்களும் ஆரம்ப காலம் தொட்டே இணைந்து பல திரைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அறிமுகமாகி இருந்தார். அவர் வந்து ஆனால் அவர் ஒரு முன்னணி ஹீரோவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உருவெடுத்த காலகட்டத்தில் ஸ்ரீதேவி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாலிவுட்ல அறிமுகமாயிட்டாங்க. பாலிவுட்ல அவங்க வந்து முன்னணி ஹீரோயினாக வலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாலிவுட்ல வந்து பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து கால் ஷீட்டே கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ஒரு பிஸியான நடிகையாக மாறிட்டாங்க. ஸோ அந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நடிகை ஸ்ரீதேவி அவர்களும் இணைந்து நடிக்க முடியாமல் போன ஒரு காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது. 1987ஆம் ஆண்டு வெளிவந்த பூமலை பொழிவு திரைப்படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளிநாடுகளில் சென்று படமாக்கப்பட்ட முதல் திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படம் பார்த்தாச்சுன்னா சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளில் வந்து படமாக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் நம்பர் 1 இயக்குநராக திகழ்ந்தவர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் உலகநாயகன் அவர்களை வைத்தும் சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்தும் பல படங்களை இயக்கி கொண்டிருந்தார். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பாலச்சந்தர் சாரோட இயக்கத்தில் வந்து அவர் எந்த திரைப்படத்தில் நடிக்கவே இல்லை. ஆனால் பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தில் வந்து ஒரு கேமியோ ரோல் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பாடல் காட்சி, வங்காள கடலை என்ற ஒரு பாடல் காட்சி வரும். அந்த பாடல் காட்சியிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்தாகவே ஒரு நடனம் ஆடி இருப்பார். அதுதான் பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஒரே திரைப்படம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 1996ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் செல்வன் என்ற ஒரு திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். பாரதிராஜா அவர்களுடைய இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஒரே திரைப்படமும் இதுதான். 90 காலகட்டங்களில் பார்த்தாச்சுன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு டாப் பொசிஷனுக்கு போயிட்டாங்க. அந்த டைம்ல தான் அவர் வந்து பிரம்மாண்டமான வெற்றி படங்கள்லாம் கொடுத்து ஒரு ஒரு முன்னணி ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தாச்சுன்னா முன்னணி ஒரு இசையமைப்பாளராக உருவெடுத்திருந்தார் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் இணைந்து ஒரு படத்தில் வந்து பணியாற்றவே இல்லை. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு நபர்களுக்கு உதவி இருந்தாலும் அவர் திரைத்துறையில் வந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். திரைப்படக் கல்லூரியிலிருந்து வரும் மாணவர்களுக்கு அவர்களுக்கு இயக்குவதற்கான வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து வாழ்வளித்தவரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இன்னொரு அதிமுக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தாச்சுன்னா பல முன்னணி நடிகர்களுடைய வாழ்க்கையில வந்து 100வது திரைப்படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறாது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபார்முலாவை உடைத்து தன்னுடைய 100வது திரைப்படத்தை ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக மாற்றியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய 100வது படமான கேப்டன் பிரபாகரன் அதுவரைக்கும் இருந்த திரையுலக ரெக்கார்டு எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளாக் பஸ்டர் திரைப்படமாக உருவெடுத்தது. அவருடைய 100வது திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்ற ஒரு திரைப்படமாக திகழ்ந்தது. ஒரு முன்னணி நடிகருடைய 100வது திரைப்படம் ஓடாது அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டை உடைச்சு அது ஒரு மாபெரும் பிளாக் பஸ்டர் திரைப்படமாக மாற்றி சாதனை படைத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் அப்புறம் வந்து சிட்டி கல்ச்சர் கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு மேட்சிங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பல திரைப்படங்கள் வெற்றி படங்களாக அமைந்ததற்கு கிராமிய கதாபாத்திரங்களில் அவர் நடித்த திரைப்படங்கள் வந்து அவருக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்தது. அந்த பிஎன்சி சென்டர் மக்களுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாபெரும் ஹீரோ தான் விஜயகாந்த் அவர்கள். அந்த அளவுக்கு அந்த கிராமப்புற மக்களுடைய இதயங்களை வெகுவாக கவர்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதுக்கு காரணமாக அவர் நிறைய கிராமிய திரைப்படங்கள் நடித்து மக்கள் மனதை கவர்ந்தது. அதற்கு உதாரணமாக சொல்லலாம்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்நாளில் அவர் நடித்த திரைப்படங்களில் உச்சபட்ச வெற்றியாக கருதப்படக்கூடிய திரைப்படம், அதாவது மிக அதிக நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ததில் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படங்கள் பார்த்தாச்சுன்னா சின்ன கவுண்டர் திரைப்படம் தான். சின்ன கவுண்டர் திரைப்படம் தான் அவருடைய கேரியர்லேயே மிக அதிக நாட்கள் ஓடி மிக உச்சபட்ச வெற்றியை பெற்ற ஒரு திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அது ஒரு 300 நாட்களுக்கு மேலாக ஓடி மாபெரும் வெற்றியை பதிவு செய்த திரைப்படம் தான் சின்ன கவுண்டர் திரைப்படம். இந்த சின்ன கவுண்டருக்கு திரைப்படத்திற்கு அடுத்தபடியாக மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் இருந்து வருகிறது. அதுவும் 300 நாட்களை தாண்டி வெற்றி பெற்ற திரைப்படம் தான். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தாச்சுன்னா மாநகர காவல். இந்த மாநகர காவல் திரைப்படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக அமைந்து சின்ன கவுண்டர் கேப்டன் பிரபாகரன் படத்தை தொடர்ந்து 3வது வெற்றி படமாக அவருக்கு வருகிறது. இதை தொடர்ந்து வானத்தை போல ரமணா போன்ற திரைப்படங்கள் அதுக்கு அடுத்தடுத்த இடங்களில் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கேரியரில் வந்து கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து ஒரு முக்கியமான திரைப்படம்னு சொல்லியிருந்தோம். அவருடைய 100வது திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் சொல்லி இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் தான் அவருடைய பேரை வந்து கேப்டன் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட அவர் அழைக்கப்பட்டது. இந்த தகவல் வந்து உலகம் அறிந்த ஒரு உண்மை.
1979ஆம் ஆண்டு இனிக்கும் இளமை திரைப்படத்தில் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன் வாழ்நாளில் மொத்தம் 150 திரைப்படங்களுக்கு மேலாக நடித்திருக்கிறார்கள். அவர் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டில் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இளைய மகனான சண்முக பாண்டியன் அவருடைய நடிப்பில் வெளிவந்த சகாப்தம் திரைப்படத்தில் நடித்திருப்பார். ஒரு கெஸ்ட் ரோல் நடித்திருப்பாங்க. அதுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரையில் தோன்றி நடித்த கடைசி திரைப்படம். நேர்களே, நிச்சயமாக இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கேப்டன் பற்றிய இந்த மாதிரியான அற்புதமான தகவல் பலருக்கும் தெரிவதற்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம சேனலுக்கு நீங்க லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.